நண்பர்களே, திருமறையில் உள்ள மிகச்சிறிய பகுதி 117ஆம் சங்கீதம் 2 வசனங்களை மட்டும் உள்ளடக்கியது. அதனை அடுத்து 134ஆம் சங்கீதம் உள்ளது. 3 வசனங்களை உள்ளடக்கியதாக உள்ளது. முற்காலத்தில் இறைவனுக்கு ஆடு மாடுகள் புறாக்களை பலி செலுத்தி வந்தனர். அவற்றை நெருப்பினால் சுட்டெரித்து சாம்பலாக்கும் பணியை, அதாவது தகன பலி என்று வடமொழியில் கூறுவார்கள், ஆசாரியர்கள் எனும் பணிவிடைக்காரர்கள் அதனை செய்து வந்தனர். பலிபீடத்தின் நெருப்பை அணைய விடாமல் இரவிலும் ஊழியர்கள் பராமரித்து வந்தனர். இரவில் மக்கள் பலி செலுத்துவதில்லை. ஆனால் அந்த இரவு நேரங்களிலும் இறைவனுக்கு துதி பலிகளை ஏறெடுக்கும்படி அழைப்பு விடுக்கும் சங்கீதம் இது. எந்த நாளும் நேரங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 134ஆம் சங்கீதத்தை தேஷ் என்னும் ராகத்தில் இசையமைத்துள்ளேன். தேஷ் ராகம் அரிக்காம்போதி ராகத்தின் குழந்தை ராகம். இந்த ராகத்தை பின்னிரவு நேரங்களில் பாடினால் மனம் அதில் ஒன்றுபடும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். நன்றி. இரவு நேரங்களில் கர்த்தரின் ஆலயத்தில் பணிவிடை செய்யும் ஊழியரே, நம் இறைவனை துதியுங்கள். இரவு நேரங்களில் கர்த்தரின் ஆலயத்தில் பணிவிடை செய்யும் ஊழியரே, நம் இறைவனை துதியுங்கள். தூயகம் நோக்கி கரங்களை உயர்த்தி தூயவரை நீ துதியுங்கள். தூயகம் நோக்கி கரங்களை உயர்த்தி தூயவரை நீ துதியுங்கள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் தாமே, சீயோனில் இருந்தும கருளினை தருவார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் தாமே, சீயோனில் இருந்தும கருளினை தருவார். இரவு நேரங்களில் கர்த்தரின் ஆலயத்தில் பணிவிடை செய்யும் ஊழியரே, நம் இறைவனை துதியுங்கள். தூயகம் நோக்கி கரங்களை உயர்த்தி தூயவரை நீ துதி
தூயகம் நோக்கி கரங்களை உயர்த்தி தூயவரை நீ துதியுங்கள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் தாமே, சீயோனில் இருந்து காசியை தருவார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் தாமே, சீயோனில் இருந்து கருளினை தருவார். இரவு நேரங்களில் கர்த்தரின் ஆலயத்தில் பணிவிடை செய்யும் ஊழியரே நம் இறைவனை துதியுங்கள். இறைவனை துதியுங்கள். இறைவனை துதியுங்கள்.